அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ற சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வேக வச்சு எடுத்த வேர்க்கடலை உரித்து இந்த கொட்டையை எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக வேக வச்சு ரொம்ப வேக வச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம வணக்க தான் போடுறோம், அதனால் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல், தக்காளி ஒரு மீடியம் சைஸு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ஆயில் சூடாகிட்டுருக்கு. சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வெடிக்கட்டும். இப்போ பூண்டு பல் சேர்த்துக்கலாம். கூடவே ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்து அது உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அது லைட்டாக தானே வேக வச்சுருக்கோம், அதனால் இது கூடிய சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு, தக்காளி, ஆனியன், பூண்டு சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். சூப்பர் கத்திரிக்காய் ஆயிலே வதங்கிட்டோம். தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நல்லா வதங்கி வரட்டு கொஞ்சம் நேரம். வதங்கினதுக்கப்புறம் காட்டுறோம். இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம். காய் வேகட்டும். காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். அது கூடவே கறியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஆயிலே வதங்கட்டும். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க, ஏன்னா இந்த மசாலாலாம் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். இதே அளவு மட்டும்தான். அந்த தண்ணியும் வற்றிடும். நல்லா வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் பாருங்கள் தண்ணியெலாம் வற்றிச்சு. கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லை, கறி மசாலா. சூப்பராக இருக்குது இந்த மசாலா. குசி தாளிக்கும் போது வெறும் சோம்பு மட்டும்தான் தாளித்தோம், அதனால் இந்த கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இன்னும் ஒரு 2 செகண்ட். இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. சூப்பரான தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வேர்க்கடலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மசாலா, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான சாதத்து கூட ரசம் சாதம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்களா. சூடான சாதத்து கூட வெள்ளை சாதம், வேர்க்கடலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு,